என்னப்பா ஒத்து ஊதுறி அவனுக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த ஒத்து ஊதுதல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அவருக்கு ஏத்த மாரி ஆமாமா அவர் சொல்றது சரிதான் சொல்லிட்டு, அவருக்கு ஏத்த மாரி பேசுறதுங்கிறது ஒத்து ஊதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்து ஊதுதல் அப்படிங்கிறது, இந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பக்கத்துல வந்து அதே மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஒத்து ஊதுறவங்கன்னு பேரு. அந்த காலத்துல தான் ஊமை குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நாதஸ்வரம் மாரியே இருக்கும். ஆனா ஒரு ஓட்டை தான் இருக்கும். நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க கூட காத்து ரைட்ல, காத்து லெஃப்ட்ல அப்படின்னு பயங்கரமா அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு விட்டு வாசிக்கலாம். ஆனா அந்த ஒத்து ஊதும் கருவி வாசிக்கிறவங்க வந்து ஒரே மாதிரி ஒரே சீராக ஒரே சுதியில் வாசிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக அந்த ஒத்து ஊதும் கருவி வந்து நாதஸ்வரம் பக்கத்துல வாசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இல்லையா? வாசிக்கும் போது ராகத்தை மாற்றுவதற்காகவும் வேற ஒரு ஓசையை கொண்டு வருவதற்காகவும் மாத்துவாங்க, நிறுத்துவாங்க. அந்த நேரத்துல இந்த ஒத்து ஊதும் கருவி வந்து நிறுத்தாம அதே ஸ்வரத்துல அதே சுதியில இடைவிடாம வாசிக்கிட்டே இருக்கணும். அதனால அது ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறது. மூச்சை இழுத்து ஒரே மாதிரி நிறுத்தாமல் சீராக வாசிக்கணும். அந்த மாதிரி கலைஞர்கள் இப்போ வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்க. குங்கு மண்டலத்துல மட்டும் வாசிக்கிறாங்க. இப்போ வந்து சுதிப்பெட்டின்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா? அது எலக்ட்ரானிக் வந்துருச்சு. ஆன் பண்ணி விட்டா பார்த்து அது பாட்டு அப்படியே வாசிக்கிட்டே இருக்கும். நாதஸ்வரம் வாசிக்கிட்டே இருக்கலாம்.